கிருபையும் சமாதானமும். கிருபை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி மிக குழப்பமான ஒன்று. சமாதானம் நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதானதா இருந்தாலும் கிடைக்காத ஒன்று, அபூர்வமான ஒன்று. இந்த கிருபையையும் சமாதானத்தையும் பற்றி நாம் பார்ப்போமா? கிருபை இருக்கிற இடத்தில் நிச்சயம் சமாதானம் இருக்கும். கிருபையும் சமாதானத்தையும் யாரும் பிரிக்க முடியாது. நாம் கிருபையால் பிழைத்தால் அங்கு சமாதானம் நிறைந்து வழியும். தேவன் செய்ய வேண்டியதை நாம செய்கிறபடியால் நமக்கு சமாதானம் இல்லை. நாம் செய்வதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இவை சமாதானத்தை அழிக்கும். இவைகள் எப்படி சமாதானத்தை உண்டாக்கும்? தேவனால் நடத்தப்படாமல் நாம நடக்கிறபடியால் நமக்கு சமாதானம் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். சகலவித எரிச்சலும் கசப்பும் பகையும் குரோதமும் தந்திர ஆலோசனைகளும் நமக்குள் நிறைந்திருக்கிறதே. காரணம் என்ன? கிருபையில் நாம் இல்லை, கிருபையால் நடத்தப்படவில்லை, மாம்ச கிரியையால் நிறைந்திருக்கிறோம். ஆகையால் நமக்கு சமாதானம் இல்லை. நாம் தேவனால் நடத்தப்பட்டால் இவை எதுவும் இங்கிருக்காது. தேவன் நம்முடைய சித்தப்படி நடத்தாமல் தம்முடைய சித்தப்படி நடக்க நமக்கு தேவையான கிருபையை தருவார். அது எவ்வளவு கஷ்டமான செயலாக இருந்தாலும் சரி, அதை நம்மால் செய்ய முடியும். அதற்கான ஞானம் நம்மிடம் தானாக வெளிப்படும். தாவீதால் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது எப்படி? இதுதான் கிருபை. சிம்சோனால் எப்போதும் எதிரிகளை தோஷம் செய்ய முடிந்தது எப்படி? இதுதான் கிருபை. இஸ்ரவேலர்கள் இதனால் சமாதானமாக வாழ்ந்தார்கள். அவன் முடியை கத்தரித்த பின்போ அது நடக்கவில்லை. அவன் தேவனால் இப்போது நடத்தப்படாதபடியால் எதிரிகள் அவனை எளிதாக மேற்கொண்டு விட்டனர். தேவன் சொன்னபடி நடக்காததால் கிருபை அவனை விட்டு விலகிவிட்டது. நாம் தேவ சித்தப்படி நடக்கும் போது மட்டும் கிருபை நம்மோடு இருக்கும். கவனியுங்கள், நாம செயல்படும் போது தேவன் நம்மை கைவிட தயங்குவதில்லை. ஆபத்துகள் மேற்கொள்ளும் நம் சமாதானம் உடனே மறைந்து விட்டது. இதனால்தான் நமக்கு சமாதானம் இல்லை. தேவ சித்தத்தின்படி நாம் அடங்கி நடக்காததால். சரி, இருவர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கும் என்று சங்கீதக்காரன் புலங்காகிதம் அடைந்து சொல்லுகிறான். சங்கீதம் 133:1. காரணம், அங்கு தேவசித்தம் மட்டுமே வெளிப்பட்டு செய்யப்படுகிறது. ஒருமித்து வாசம் பண்ணாத இடத்தில் எபேசியர் 4:31 சொல்லப்பட்டபடி சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்குணமும் நிறைந்திருக்கும். உங்களை விட்டு இவை நீங்கி விடாது. இவை எப்படி ஒருமித்து வாசம் பண்ணும்போது வெளிப்படாமல் இருக்க முடியும்? 32 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன்னித்து விடுங்கள், கிறிஸ்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் மற்றவர்களை அவர்கள் குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது எப்படி கசப்பு, கோபம், தூஷணம்? ஒருவரும் குறைவற்றவர்கள் இல்லை, எல்லோரும் குறைவுள்ளவர்கள் தான். இதனால் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கலாம். உருக்கமாய் கவனித்து அவர்கள் குறைகளை பாராட்டத்தபடி மற்றவர்களுக்கு தயவு செய்யலாம். எப்படித்தான் இருவர் ஒருமித்து வாசம் பண்ண முடியும்? இவர்களிடையே சமாதானம் அப்போது நிலவும். அதாவது அவரவர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நடக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கையை மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறதில்லை. எப்போது யாரையாவது ஒருவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது கசப்பு, கூக்குரல், மூர்க்கம், கோபம், தூஷணம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கு ஒருமித்து வாசம் பண்ணுவது மறைந்து விடுகிறது. அவர்கள் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. அவர்கள் மத்தியில் தேவன் இருப்பதில்லை. அவர்களை விட்டு கிருபை விலகிவிடுகிறது. சமாதானமும் மறைந்து விடுகிறது. ஒருவரை ஒருவர் குறை கூற காரணம், ஒருவர் குறையை மற்றவர்கள் மறைப்பதில்லை, பெரிதுபடுத்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். நோவாவின் குறையை பெரிதுபடுத்தினவனே சபிக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவன் சந்ததி அனைத்தும் காலத்துக்கும் சாபமாயின. கவனித்து பாருங்கள். பிறர் குறையை நாம் பார்க்க கூடாது. ஆமாம், இதுதான் கிறிஸ்து நமக்கு போதித்தது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி என்கிறார். சரியான கேள்விதான். மத்தேயு 7:3-4 உன் கண்ணை முதலாவது பார், அதிலே தூணே கிடக்கிறது. அதை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை குறை சொல்வது இப்படி அவை மட்டும் உனக்கு பெரிதாக காணப்படுவது என்ன? நம் மத்தியில் கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் கூடி வருகிற யாரையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது.
அது நம் வேலை இல்லை. அவன் தன்னை குறித்தே கணக்கு ஒப்பிப்பான். நான் மற்றவனை குறித்து கணக்கு ஒப்பிக்க முடியாது. ஆகையால் என் கணக்கு சரியாக இருக்க மட்டும் கவனமாக இருந்தால் போதும். நான் தேவசித்தம் செய்கிறோமா இல்லையா என்பதே என் கவனம். பிறர் தேவசித்தம் செய்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு அவசியமில்லை. அவனை குறித்த தேவசித்தம் அவனுக்கு மட்டுமே தெரியும். எனக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. என் பிள்ளையை குறித்த தேவசித்தம் கூட எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அது என் பிள்ளைக்குத்தான் தெரியும். ஆகையால் நான் அவர்களுக்காக முடிவெடுக்க முடியாது. அவர்களை தேவன் நடத்துகிறபடி போக விட்டுவிட வேண்டியதுதான். நான் விரும்புகிற சித்தத்தை அவர்கள் செய்யும்படி கட்டாயம் பண்ணினால் விசனம்தான், கசப்பு, எரிச்சல், கூக்குரல் எல்லாம் உண்டாகிவிடும். நாம் பிறர் விஷயத்தில் அது பிள்ளையே ஆனாலும் மனைவியே ஆனாலும் தலையிடக்கூடாது. அவர்கள் வழியை நியாயந்திருக்கக்கூடாது. அவை எனக்கு அடுத்த காரியம் அல்ல. அவர்களிடம் இருக்கிற குறைகளை நான் மாறாக மறைக்க வேண்டும். பிறர் காண வெளிப்படுத்தக்கூடாது. அது எனக்கு சாபமாக முடியும். ஆமாம், எனக்கு சாபம். பிறர் குறைகளை நான் பிறர் காண வெளிப்படுத்துவது. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எப்படி? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்கிறார். சாபம் என்றேன், எரி நரகத்தையே பேசுகிறார். மத்தேயு 5:22. இப்படி நாம் செய்வது மிக மிக சாதாரணம் தான். நம் எண்ணத்திற்கும் பழக்கத்திற்கும் மிக இவை சமீபமாகவே இருக்கின்றன. பிறர் நடக்கிற விதம் நமக்கு பிடிக்கவில்லை. இதனால் பிறரை மூடன் என்கிறோம், வீணன் என்கிறோம், காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறோம். ஆமாம், காரணம் இல்லாமல். என் பார்வையில் மட்டும் காரணம் இருக்கிறது, அவன் பார்வையில் இல்லை. அவனுக்கு அது தேவசித்தமாக படுகிறது, எனக்கு படவில்லை. இதனால் நாம் சமாதானம் எழுந்து போகிறோம். இருவரும் ஒருமித்து வாசம் பண்ண முடியவில்லை. அவர் செய்வது தேவசித்தமா இல்லையா என்பது அவர்தான் கண்டுபிடிக்க முடியும், நான் அல்ல. இதை நன்றாக நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னை குறித்த தேவசித்தம் வேறு, அவருக்கு வேறு. என்னை போல அவரை நடக்க எதிர்பார்க்க கூடாது, முடியாது, கட்டாயம் பண்ணக்கூடாது. அவருக்கு வசதி இருக்கிறது, வாகனம் வாங்குகிறார். எனக்கு வசதி இல்லை, வாகனம் வாங்கவில்லை. வாகனம் வாங்குவதால் அவர் உலகத்தை நேசிக்கிறார் என்று கூறக்கூடாது. எனக்கு பலம் இருக்கிறது, சைக்கிளே ஓட்டுகிறேன். அவருக்கு பலம் இல்லை, வாகனம் ஓட்டுகிறார். இதனால் நான் அவரை விட உயர்ந்தவனும் அல்ல, அவர் தாழ்ந்தவரும் இல்லை. இதனால் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ விட்டு விடுங்கள். இப்படி நீங்கள் தலையிடாதீர்கள். ஒருவரிடம் பணம் இருக்கிறது, ஓட்டலில் ஆகாரம் வரவழைத்து சாப்பிடுகிறார். மற்றவரிடம் பணம் இல்லை, கஞ்சியும் கோழையும் கொடுத்து விட்டு படுத்துக் கொள்கிறார். ஒருவரிடம் பலம் இருக்கிறது, புல்லட் ஓட்டுகிறார். மற்றவரிடம் பலம் இல்லை, சாதாரண வண்டி ஓட்டுகிறார். ஒருவர் மரக்கறியை மட்டும் சாப்பிடுகிறார், மற்றவர் எல்லாவித மாம்சத்தையும் சாப்பிடுகிறார். சாப்பிடுகிறவன் சாப்பிடாதவனை அல்லது சாப்பிடாதவன் சாப்பிடுகிறவனை நியாயந்திருக்க கூடாது. படித்தவன் படிக்காதவனை ஏளனமாக எண்ணக்கூடாது. வசதி படைத்தவன் இல்லாதவனை ஏளனமாக எண்ணக்கூடாது. இல்லாதவன் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். இருக்கிறவன் கிருபையால் வசதி உள்ளவனே ஒழிய அவனால் எதுவும் உண்டாகவில்லை. இல்லாதவனை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஆக நாம் ஒருவரில் ஒருவர் முற்றிலும் மாறுபட்டவர்கள். தேவன் அவனவனுக்கு அளந்தபடி நாம் வாழ்கிறோம். உன்னால் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியும், மற்றவனுக்கு முடியாது. அவனை என்ன குறை சொன்னாலும் அவனால் திருத்திக் கொள்ள முடியாது. இருக்கிற வண்ணமாக அவனை அவன் குறைகளோடு ஏற்றுக்கொள்வதே நியாயம். அந்த குறையை பாராட்டுவதால் அவனுக்கு மாறப்போவதில்லை. கிருபை நம்மை விட்டு அதனால் விலகி விடுகிறது. சமாதானம் கலைகிறது. சாபம் நம்மேல் வருகிறது. நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவே பலவித மேடு பள்ளங்கள் உடையவர்களாக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் யாரும் பள்ளங்கள் அற்றவர்கள் அல்ல, குறைகள் அற்றவர்கள் அல்ல. ஆகையால் மேட்டிமையாக தன்னை எவனும் நினைக்க இடமில்லை. நாம் குறைகள் உள்ளவர்களாக இருப்பதால் நாம் எளிதாக ஒருமித்து வாழலாம். குறைகள் இல்லாதவனைப் போல தன்னை நினைத்து கொள்கிறவனே மற்றவர்கள் குறைகளை பார்த்து அலட்சியம் செய்கிறான். குறைகள் இருக்கிறவனை காட்டிலும் இல்லாதவனே கிருபையை தேவை உடையவன். தேவைகள் நிறைவாக அடைந்தவனை காட்டிலும் இல்லாதவனே கிருபையை பெற முடியும். ஆகையால் நாம் அனைவரும் பலவித குறைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். உன் பலகீனங்களில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதே தேவனுடைய பதில். பவுலிடம் காணப்பட்ட குறையை தேவன் நீக்கவில்லை, மாறாக என் கிருபை உனக்கு போதும் என்றே சொல்லுகிறார். நாம் யாரும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம்.
அதாவது யாரும் அவனவனுடைய நீதியினால் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் உத்தமமும் நீதியான வாழ்க்கையும் மனதார சத்தியத்தை பேசுவதும் எதற்காக? இவைகள் அவருடைய இரக்கத்தை பெற அடிப்படையான காரணமாக இருக்கின்றன. சோர்ந்து போகாமல் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவது எதற்காக? அவருடைய இரக்கத்தை பெற. சண்டைக்காரராய் இராமல் அனுதினமும் நாம் தேவசித்தத்தை தேடி தேடி செய்வது எதற்காக? அவருடைய உக்கிர கோபாக்கனையை தப்பி அவருடைய இரக்கத்தை பெற. நாம் யாரும் நம் தகுதியினால் ரட்சிக்கப்படுவதில்லை. அடிக்கடி நம்மை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக அவர் சமூகத்தில் நிற்கிறோம். எப்போதும் இப்படி கிருபையால் பரிசுத்தமாகிறோம், கிருபையால் தேவசித்தம் செய்கிறோம், கிருபையால் நீதிமானாகிறோம். நம் திறமையினால் அல்ல, புத்தி கூர்மையால் அல்ல. நம் கண்ணிலுள்ள உத்திரத்தை பார்க்காதவனே பிறர் கண்ணிலுள்ள துரும்பை பார்த்து கூக்குரல் இடுகிறான், தூஷணம் செய்கிறான், கசந்து கொள்ளுகிறான். தன்னை சரியாக நியாயந்திருக்காதவனே பிறரை நியாயந்திருக்கிறான். தன் கண்ணிலுள்ள உத்திரத்தை எடுக்க தெரிந்தவன் யாரையும் நியாயந்திருக்க மாட்டான். எப்படினேல் அவனுக்கு தெரியும் தான் எவ்வளவு தீமையானவன் என்று. நாம் ஒருவரையும் நியாயந்திருக்காதபடிக்கு போதுமான அளவு தீமையினால் நிறைந்திருக்கிறோம். போதுமான அளவு. இயேசுவின் இரத்தத்தால் அடிக்கடி கழுவ தேவையில்லாதவன் யாரேனும் நம் மத்தியில் உண்டா? தன் வஸ்திரத்தை நம்மில் யாராவது வெண்மையாக எப்போதும் காக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு குறைகள் நிறைந்தவர்கள் நாம். நம் கண்ணில் உள்ளது உத்திரம், சாதாரணமாக நீங்கிவிடக்கூடிய துரும்பு அல்ல. இதை நீக்குவது எவ்வளவு கஷ்டம்! இதோ உதாரணமாக சொல்லுகிறேன். நம் ஆசைகள் எவ்வளவு, கனவுகள் எவ்வளவு, கவலைகள் எவ்வளவு, பயங்கள் எவ்வளவு, ஏக்கங்கள் எவ்வளவு, நிறைவேறாது போன ஏமாற்றங்கள் எவ்வளவு. இவைகளை ஏந்தி கொண்டு வாழ வழி தெரியாமல் தவிக்கிறோம். நம் பயங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் போதும் என நினைக்கிறோம். கவலைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டால் போதும் என நினைக்கிறோம். போதாது. ஆசைகள் பல இருக்கிறதே, அவைகளையும் அவர் நிறைவேற்றி தந்தால் போதுமா? அப்போதும் நமக்கு சமாதானம் கிடைக்காது. இன்னும் ஆசைகள் பெருகி கொண்டே இருக்கும். பெரிதாக எண்ணி எண்ணி ஏங்குவோம் இல்லையா? இதுதான் உத்திரம். நம் பார்வையை இது மறைக்கிறது. வாழ்க்கையை சரியாக பார்க்க முடியாமல் இவைகளால் தடுமாறுகிறோம். சரியாக வாழவே தெரியவில்லை. நம்மை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கே சரியாக வாழ வழிகாட்ட முடியும். அத்தனை கவலைகள், ஏக்கங்கள், கனவுகள், பயங்கள், ஆசைகள் அனைத்தையும் நினைப்பதை காட்டிலும் எண்ணுவதை காட்டிலும் மேலாக அவர் நிறைவேற்றி தருவார். அதற்கு நம் சித்தத்தை விட்டு கொடுக்க வேண்டுமே. நம் சித்தம் என்றால் நம் ஆசைகளை விட்டு கொடுக்க வேண்டும். கவலை, பயங்கள் அனைத்தையும் தான். அப்போதுதான் அவர் தன் சித்தப்படி நம் வாழ்க்கையை நடத்தி, அவர் இஷ்டம் போல நடத்தி சிறப்பாக நிறைவேற்றி தருவார். நாம் யாரோடும் போராட வேண்டாம். மனைவியோடோ பிள்ளைகளோடோ யாரோடும் போராட வேண்டாம். உதவி கேட்க வேண்டாம் யாரிடமும். அவர் சித்தம் செய்ய அவர் உதவி செய்தால் போதும். மற்ற யாருடைய உதவியும் இப்போது நமக்கு தேவையில்லை. தேவன் ஒருவர் நம்ம வாழ்க்கையை வாழ உதவி செய்தால் போதும். எனக்கு இப்போது வாழ்க்கை மிக எளிதாக புரிகிறது. பிதா காண்பிக்கிறபடி அதை மட்டும் செய்தால் போதும். நமக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம். ஆமாம், எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் தானாக அதன் வேலையிலே நிறைவேற்றப்படும். ஆமாம், நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் விருப்பப்படி வாழ்கிறவனுக்கு எதுவுமே பயமாக இருக்காது. எந்த பிரச்சனையும் நாய்வாலை சுருட்டி கொண்டு காலை நக்கி அடங்கி கிடக்குவது போல நம் காலின் கீழே கிடக்கும். கவலைகளும் மறந்து போகும். எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறார் என்ற தைரியம் கவலைகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும். நான் ஆசைப்படுவதை காட்டிலும் அவர் எனக்காக ஆசைப்படுகிறாரே. பிள்ளைக்காக ஆசைப்பட்ட ஆபிரகாமை பார்த்து, இந்த வானத்து நட்சத்திரங்கள் என்ன கொடுமானால் என்ன, இவ்வளவாக உன் பிள்ளைகள் இருக்கும் என்றாரே. இப்படி நம் ஆசைகளை அவர் அழிப்பதில்லை, மாறாக பெரிய அளவில் அதற்கு தீனி போட்டு பெரிதாக்கி காத்திருக்க வைக்கிறார். யோசேப்பு பல வருடங்கள் காத்திருந்தான், தன் ஆசைகள் நிறைவேறும் என்று. சிறையில் அடிமையாக சிறுமைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தான். என்றாலும் அவன் பெற்ற தரிசனம் அவனுக்குள் உயிரோட்டமாக இருந்து வழி விலகாதபடி நீதியாக நடக்கச் சொல்லி தந்து அவனை காத்து கொண்டது. ஒரே தரிசனம்,
ஆபிரகாமை காத்தது, யோசேப்பை காத்தது. அவர்கள் ஆசைப்பட்டது பிற்காலங்களில் நிறைவேறியது. அவர்கள் ஏமாறவில்லை. இப்படித்தான் நம் மாம்ச கிரியைகளை கலைந்து ஆவிக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அழிக்க முடியாதவை நம் மாம்சம் என்ற நம் கண்களை மறைக்கிற இந்த பெரிய உத்திரம். இவ்வாறாக தேவ அன்பை சார்ந்து கொள்வதால் யாரும் மாம்சத்தை அழித்துவிட முடியும். ஆபிரகாம் கூடாரத்தில் வாழ்ந்தாலும் அவன் மாம்சத்தை அழித்திருந்தான். சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டு கிடந்தாலும் யோசேப்பு நீதியாக நிலைத்திருந்தான். தேவ அன்பை சார்ந்து கொண்டதால் இந்த மகிமையான வாழ்க்கை இவர்களுக்கு சாத்தியமாக முடிந்தது. இவர்கள் தங்கள் புத்தியை சார்ந்து கொள்ளவில்லை. ஆகையால் இவர்களால் நேராக பார்க்க முடிந்தது, தெளிவாக பார்க்க முடிந்தது. நம் கண்களில் இருக்கிற உத்திரம் இவர்கள் கண்களில் இல்லை. இவர்கள் ஆசைகளுக்கு மேலாக தேவசித்தம் ஒன்றுதான் பெரிதாக தெரிந்தபடியால் தங்கள் ஆசை கவலைகளால் இவர்கள் கட்டுப்படவில்லை. தாங்கள் பயந்தவைகளால் கட்டுப்படவில்லை. இவனால் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்ட ஈசாக்கையும் ஆபிரகாம் பலியிட தயங்கவில்லையே. அவன் கண்களில் உத்திரமோ இல்லை இல்லையா? பயம் ஆதாமை தேவசித்தத்திற்கு பணியாதபடி தடுத்தது. தேவன்பை ருசித்த ஆபிரகாமுக்கு ஏன் பயமில்லை? தான் ஆசைப்பட்ட எதையும் தேவனுக்கு பலியிட துணிகிறானே. ஆதாமை போல பயப்படவில்லை. தடுமாற்றமில்லாமல் மோரியா மலையின் மேல் ஏறி செல்கிறானே. பல வருடங்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலும் சிறைச்சாலையிலும் கழித்த யோசேப்பும் தடுமாறவில்லை. எப்படி? தேவ அன்பை புரிந்த பின் நாம் எல்லோரும் வேறு விதமாக சிந்திப்போம், வேறு விதமாக நடப்போம், வேறு விதமாக நம் மனம் திருப்தி அடைந்திருக்கும். அதுவரை நாம் பயப்படுவோம். புரிந்து கொண்ட பின் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், ஏங்க மாட்டோம். மாம்சம் அழிந்து விட்டது. உச்சிதமான தேவ அன்பையே கிருபை என்று சொல்கிறோம். அவர் என்னை நேசிக்கிறார் என்ற உறுதியை பார்த்த பின் பயம், ஆசைகள், கவலைகள் போய்விடும். இந்த உலகத்தில் எதுவும் அவருடைய அன்புக்கு முன் பெரிதாக இருக்காது. அவர் கிருபை ஒன்றே நாம் வாழ போதும் என்ற மனம் உறுதியாக சொல்லும். இயேசுவை வேதம் இம்மானுவேல் என்று சொல்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். அதாவது அவர் என்னை மனமாற நேசிக்கிறார் என்பதாகும். என் குறைகள் எவ்வளவாக இருந்தாலும் அது அவரை ஒன்றும் செய்யாது. அவர் விரும்பித்தான் என் குறைகளோடு என்னை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் அவருக்கு என்னோடு இருக்க தடுமாற்றமில்லை. நான் எந்த நிலையில் இருந்தாலும் அது ஒன்றுமில்லை. எனக்குத்தான் அவரை புரிந்து கொள்ளாதபடியால் தடுமாற்றம். நான் அவர் சித்தப்படி அடங்கி நடந்தால் என் நிலை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக மாற்றித்தரவே அவர் விரும்புவார். அவர் சித்தப்படி அடங்கி நடந்தால் என் நிலை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக மாற்றி தர அவர் விரும்புகிறார். இதற்கு ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது சிறந்த உதாரணங்கள். இவர்கள் அவர் அன்பை புரிந்து கொண்டார்கள். மிகவும் இவர்களை அவர் காத்திருக்க வைத்தார்தான். மன ரம்மியமாக தங்கள் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவரை தேடினார்கள். முடிவில் கனம் பண்ணப்பட்டார்கள். வேதத்தில் மிக அரிதான வார்த்தை ஒன்று இருக்கிறது, அழியாமை என்று பவுல் அதை சொல்கிறார். ரோமர் 2:7. இந்த வார்த்தை வேறு எங்கும் விவரிக்கப்படவில்லை. இதைத்தான் நாம் தேட வேண்டுமாம். இது யாருக்கு கிடைக்கும்? உலகமெங்கும் இதை தேடி தவம் இருக்கிறார்கள். இதை கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. சாதாரண ஆபிரகாம் கண்டுபிடித்து விட்டான், மகிமை அடைந்தான். யோசேப்பு கண்டுபிடித்து விட்டான், மகிமை அடைந்தான். ஈசாக்கும் யாக்கோபும் தான். நாம் இதை காண முடியாதபடி நம் கண்களை மாம்சம் என்ற உத்திரம் அடைத்திருக்கிறது. கவலைகள், என் பிரச்சனைகள், என் ஆசைகள், கனவுகள், பயங்கள் என இவைகளையே பெரிதாக பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாமோ தேவ சித்தப்படி நடந்து ஆபிரகாமை போல, யோசேப்பை போல மகிமை அடையலாம், அழியாமையே அடையலாம். அழியாமை என்றால் மரணத்தால் அழியாமை. தன் சித்தப்படி நடந்த ஆதாம் அழிந்தான், தேவ சித்தப்படி நடந்த இயேசு அழியவில்லை. மரணம் அவரை ஆள முடியவில்லை. காரணம், அவர் எதுவுமே தன் காலத்தில் தன் சித்தப்படி செய்யவில்லை. பிதா காண்பிக்கிறது எதுவோ அப்படியே செய்தார். யோவான் 5:19. நாமும் அப்படியே செய்தால் போதும், நாமும் அழியாமையை அடையலாம் எளிதாக. அது நம் கையெறியும் தூரத்தில் தான் இருக்கிறது. நம்மை உண்டாக்கினவர் நம்மை அனாதையாக விடவில்லை.
நமக்கென்று அவர் ஒரு தேவ சித்தம் வைத்திருக்கிறார். நம் நிலை எவ்வளவு கேவலமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. இயேசுவே படிக்காத ஏழை தச்சன்தான். அவருக்கென்று பிதா சித்தம் வைத்திருந்தபடியால் அவரால் நீதியாக வாழ்ந்து உத்தமமாக நடந்து சத்தியவானாக மனதார சத்தியம் பேசினார். அவர் கண்களை இந்த உத்திரம் மாம்சம் பாதிக்கவில்லை. பிதாவின் சித்தம் எதுவென தேடி தேடி செய்ததால் இன்று அழியாமையை சுதந்திரித்து பரலோகம் ஏறி சென்று விட்டார். நமக்கென்று வைத்திருக்கிற தேவ சித்தத்தை எப்போதும் தேடி தேடி விசாரித்து செய்வோமானால் நம் கண்களில் உள்ள உத்திரமும் நீங்கும். வாழ்க்கை எளிதாக புரியும். கிருபையும் சமாதானமும் நம்மை விட்டு விலகாது. அப்போது சங்கீதம் 133:3 சொல்லப்பட்டது போல அவர் ஆசீர்வாதமும் ஜீவனையும் நமக்கு கட்டளையிடுவார்.